மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கோம் 5 ஆண்டுகளில் என்ன செய்தோம் அப்படின்றத ஒரு புத்தகமே 5 ஆண்டு கால பணிகளை பற்றி நாம் போட்டுருக்கோம். மணப்பாறை தொகுதியை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சருக்கு தான் அதிகமாக அதை பற்றி தெரியும். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் இருக்கு பாருங்க. கடந்த 10 ஆண்டுகள் என்னவாக இருந்தது, இந்த 5 ஆண்டுகள் என்னவாக இருந்தது என்பதை பார்த்தாலே சட்டமன்ற உறுப்பினராக நான் எப்படி பணியாற்றிருக்கிறேன் என்பதற்கான ஒரு முக்கியமான உதாரணமாக நான் பார்த்தேன். 2வது முறையாக ஒருவருக்கு வாய்ப்பு தருகிறார் என்று சொன்னால் இவருடைய சிறந்த செயல்பாட்டின் காரணமாக தான் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் மீது கனிவும் இருக்க வேண்டும், பிரச்சனைகள் வரும்போது துணிந்து நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும். இது இரண்டும் பொருந்திய ஒரு முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். வணக்கம். இன்று நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அப்துல் சமத் அவர்கள். வணக்கம். உங்களுக்கு இது பழக்கப்பட்ட களம், தேர்தல் கள பிரச்சாரம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அது எப்படி உணர்றீங்க? இது எதிர்பார்த்த ஒன்று தான். நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,80,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி, 900க்கும் அதிகமான கிராமங்களை கொண்ட ஒரு தொகுதி. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கடந்த 5 ஆண்டுகளில் பெருவாரியான அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் சொன்னது சொல்லாதது இதெல்லாம் கூட நிறைய நாம் செய்து கொடுத்துருக்குறோம். இப்போ நாம் செய்த நம்முடைய அரசினுடைய இந்த சாதனைகளை முன்னிறுத்தி இப்போ வாக்கு சேகரிப்பில் நாங்கள் இப்போ தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் ஒரு மணப்பாறை தொகுதியோட ஒரு வாக்காளராக இருந்தால் கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் மீண்டும் நான் இப்போ திரு அப்துல் சமத் அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில பாயிண்ட்டுகள் தேவைப்படும். அந்த மாதிரி குறிப்பிடும்படியான சில பாயிண்ட்டுகளை சொல்ல முடியும்? நிச்சயமாக. அதாவது எனக்கு முன்னால் ஒரு 10 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர் அங்கே பணியாற்றியிருக்கிறார். அவர் என்ன பணியாற்றினார், அவருடைய சாதனைகளை பட்டியலிட முடியுமான்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் தொடக்கமாக நான் சட்டமன்றத்துக்குள் உள்நுழைந்த உடனே முதல் உரை ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை சபாநாயகர் எனக்கு வழங்குகிறார். அப்போ முதல் உரையிலேயே நான் சொன்னது என்னுடைய தொகுதியில் நியாய விலைக்கடை அரிசியை தான் பெருவாரியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களை கொண்ட ஒரு கிராம பகுதி. அந்த அரிசி கடந்த காலங்களில் தரமற்றதாக உண்ண தகுதியற்றதாக கொடுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய ஆட்சியில் தரமான அரிசி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தவுடன் அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து என்னுடைய முதல் உரை கன்னி உரைன்னு சொல்லுவோம், அதுக்கே கடுமையான எதிர்ப்பு எழுந்து 1 மணி நேரம் சபை ஸ்தம்பிச்சு போச்சு. ஏன் 1 மணி நேரம் ஸ்தம்பிச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் அலுவல் ஆய்வு குழு கூட்டத்துக்காக வேண்டி முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், சபாநாயகர், அவை முன்னவர் எல்லாருமே வெளியில் கூட்டத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதனால் சபையை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு லேட் ஆகி அதுக்கப்புறம் அவை முன்னவர் சபைக்குள்ளே கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் எழுந்து இனிமேல் நம்முடைய ஆட்சி காலத்தில் தரமான அரிசி அறவை கூலியை அதிகரித்து தமிழ்நாடு முழுக்க வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை உத்தரவை அரசு உத்தரவை சொன்னார். அது என்னன்னு சொன்னால் இன்றைக்கு மணப்பாறை மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு தரமான அரிசி நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மணப்பாறை தொகுதியினுடைய மக்கள் அளித்த வாக்குதான். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் செய்த அந்த பணிகள் என் கண் முன்னால் ஒரு திருப்தியான ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஒன்று. இரண்டாவது என்னுடைய தொகுதியில் ஒரு 40 ஆண்டு கால கனவு ஒரு கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்பது. ஏன்னு சொன்னால் சாதாரண சாமானிய குடும்பத்து பிள்ளைங்க பாருங்கள், அவங்கெல்லாம் திருச்சிக்கு வரணும், மதுரைக்கு போகணும், திண்டுக்கலுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்காக வேண்டி பொருளாதாரம் செலவு பண்ணிட்டு போய் படிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் இல்லை. அதனால் இடைநிற்றல் அதிகரித்து பள்ளி கல்வியோடு அவர்கள் படிப்பை முடித்து கொண்டிருந்த சூழலில் அவர்களுக்கான ஒரு கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராகட்டும், என்னுடைய மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகட்டும், இவர்களுடைய பெரும் முயற்சியில் துணை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று கல்லூரியை ஒரே ஆண்டில் கல்லூரியை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு 4ஆம் ஆண்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் துவக்கப்பட்ட அரசு கலை கல்லூரிகளில்
அதிகமான மனுக்கள், அதாவது வந்து விண்ணப்பங்கள் மாணவர்களிடத்தில் வரக்கூடிய 12,000க்கு அதிகமான விண்ணப்பங்கள் வரும். 2,500 வச்சோம்னா நம்முடைய மாணவர்களுடைய இருக்கைகள் இருக்குது. ஆனால் 12,000க்கு அதிகமான விண்ணப்பங்கள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய திருப்தி. அதே போன்ற வையம்பட்டி பகுதி இருக்கு அந்த தொகுதியில். அங்கே வந்து இடைநிற்றல் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகுறாங்க பிள்ளைங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நின்றுறாங்க. இதை தகவல் கேள்விப்பட்ட உடனே இந்த பிள்ளைகளை திறன் வாய்ந்தவர்களாக உருவாக்கணும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை வாய்ப்பு பெறக்கூடியதாக்கணும். இப்போ முதலமைச்சர் மணப்பாறையில் சிப்காட்டை ஓப்பன் பண்ணி அங்கே வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்க சூழலில் நம்முடைய பிள்ளைகள் அங்கே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கணும் இருக்கு. அங்கே ஒரு ஐடிஐயை கேட்டு நான் வந்து அமைச்சர்கள் மூலமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற உடனே கடந்த வருடம் ஒரு ஐடிஐ கொடுத்து அந்த ஐடிஐக்கான இதுவும் தொடங்கிட்டோம். ஐடிஐலையும் அதே மாதிரி வந்து மற்ற ஐடிஐயில் இல்லாத வரவேற்பு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஐடிஐக்கு கிடைத்து நிறைய மாணவர்கள், 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். இது வந்து கல்வி சார்ந்து ஒரு மிகப்பெரிய பணியாக நான் பார்க்கின்றேன். ஒரு திருப்திகரமான பணியாகவும் மக்கள் அதை உணர்றாங்க. அடுத்து வந்து மிக முக்கியம், முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது வந்து என்னுடைய பல்வேறு துறைகள் என்கிடத்தில் இருந்தாலும் 2 துறைகள் என்னுடைய 2 கண்ணை போன்றது, கண்களை போன்றது அப்படின்னு சொல்லுவார். ஒன்று வந்து மருத்துவத்துறையும் முக்கியமான கல்வித்துறையும் சொல்லி, அடுத்து மருத்துவம் சார்ந்து இன்னைக்கு என்னுடைய மணப்பாறையில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனைக்கு வெற்றி பெற்ற உடனே போய் பார்த்து அந்த மருத்துவமனையினுடைய குறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மணப்பாறை அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 குழந்தைகள் பிறக்குது. மாதத்துக்கு 300 குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அப்போ அங்கே வந்து கட்டிட பற்றாக்குறை இருக்குது. அவங்க பிள்ளைகளுக்கும் தாய்களுக்கும் வந்து தங்குறதுக்கு அதெல்லாம் ரொம்ப இடம் பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து G+5 வந்து ஒரு கட்டிடம் வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாக கொடுக்குறோம். இப்போ வந்து என்ன செய்யும், அதுக்காக வேண்டி தனியாக, அதாவது பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஒரு தனி சிறப்பு பிரிவை ஒன்று உருவாக்கிட்டோம். உருவாக்கி இப்போ வந்து அதில் வந்து வெறும் இந்த மகப்பேறு சம்பந்தமானது மட்டும் அங்கே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பெரிய வரவேற்பு கொடுத்துறாங்க. அந்த கட்டிடம் கூட இன்னும் தேவைப்படுகிறது. அடுத்ததாக ஒரு 4 அடுக்கு கட்டிடம் கட்டுவதற்கான அதுக்கான திட்ட மதிப்பீடும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் அது ஒரு முதல் பணியாக நடக்கும். அது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு முக்கியமான பணியாக நான் பார்க்கிறேன். அதே போன்ற அணியாப்பூர், புத்தாநத்தம் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைலாம் புதிய கட்டிடங்கள் கிட்டத்தட்ட வந்து அணியாப்பூருக்கு 1.5 கோடி ரூபாயும், புத்தாநத்தத்துக்கு 1.25 கோடி ரூபாயும் புதிய கட்டிடங்கள் கட்டி தேர்ந்தெடுக்கிறோம் மருத்துவ. இப்படி வந்து மருத்துவ கட்டமைப்பிலும் இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராம சார்ந்த இதுன்றதா கடந்த 10 ஆண்டுகளில் என்னுடைய பகுதியில் சாலைகளே போடப்படலை. இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் 10 ஆண்டுகள் சாலைகளே மேம்படுத்தப்படாமல் மிகப்பெரிய பிரச்சனைகள் நாங்கள் வாக்கு சேகரித்து போகும்போது இருந்துச்சு. அதை நாம் கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் கவனத்தில் சென்றோம். முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது என்று உணர்ந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் கிராம சாலைகளுக்கு அவங்கள்ட்ட ஒதுங்கினார். அதில் 210 கிலோமீட்டருக்கு என்னுடைய மணப்பாறை தொகுதியில் மட்டும் உள்ள அந்த கிராம சாலைகள் போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கொண்டு மேம்படுத்தினோம். இன்னும் சில சாலைகள் போடப்படாமல் அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைகள் இருக்கிறது. அதையும் வருங்காலங்களில் நாங்கள் நிவர்த்தி செய்வோம்னு சொல்லி நம்முடைய இதை சொல்லியிருக்கோம். இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போனோம். மணப்பாறை நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறேன். குடிநீர் பிரச்சனை மணப்பாறை நகரத்தில் பிரச்சனை. ஏன்னா நான் சட்டமன்றத்திலே அதை பதிவு செஞ்சேன். காவிரி பாயக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை இருந்தாலும் வெள்ளப்பேருக்கு வந்தால் கூட என் தொகுதிக்கு காவிரி தண்ணி வராது, ஏன்னா மேட்டு பகுதி. அப்போது குடிநீர் வந்து 96ல் முத்தமைச்சர் கலைஞர் அவர்களால் தான் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு குடிநீரே வழங்கப்பட்டது. இல்லைன்னா அங்கே வந்து குடிநீர் இல்லாத ஒரு சூழல் தான். அப்போ அந்த காவிரி கூட்டுநீர் அப்போ போடப்பட்ட குழாய்கள்லாம் வந்து பழுது அடைஞ்சிடுச்சு. அப்போ இது புதிய குழாய்கள் பதிக்கப்படணும்னு சட்டமன்றத்தில் நம்ம கோரிக்கை வைத்தோம். 17 கோடி ரூபாயில் குளித்தலையிலிருந்து மணப்பாறைக்கு புதிய குழாய்கள் பதிக்கப்பட்டு இப்போ நகராட்சியில், மணப்பாறை நகராட்சியில் மட்டும் குடிநீர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டு விடுது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கிடைக்குது. அடுத்ததாக வந்து நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்காக 2 பணிகளை செய்திருக்கோம். ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய அப்பு ஐயர் குளத்தை வந்து 2 கோடி ரூபாயில் தூர்வாரி சுற்றி நடைபாதையை அமைத்து அவங்க வந்து காலையில் உடற்பயிற்சிக்காக நடக்கிறதுக்கான ஒரு இதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முனியப்பன் குளம் சொல்லிட்டு ஒன்று, அதையும் தூர்வாரி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 14 இடங்களில் போர் போட்டு வந்து டேங்க் வச்சு குடிநீர், அந்த நிலத்தடி நீரை மக்களுக்கு பயன்படுத்துறது எடுத்து கொடுத்துருக்கோம். இப்படியாக குடிநீர் பிரச்சனையை மணப்பாறை நகரத்தில் தீர்த்திருக்கோம். இப்போ 800 கோடி ரூபாயில் மணப்பாறை தொகுதி முழுக்க மருங்காபுரி, வையம்பட்டி, பொண்டப்பட்டி பேரூராட்சி உள்ளிட்ட அந்த பகுதி மணப்பாறை ஒன்றியம் இந்த கிராம பகுதி அனைத்துக்கும் குடிநீர் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோன்னு முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு குளித்தலை மற்றும் மணப்பாறை தொகுதிக்கு
800 கோடி ரூபாயில திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது அடுத்த நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் அந்த பணிகளும் விரைவாக தொடங்கப்பட்டு முடிக்கப்படுன்ற ஒரு பணி. அடுத்து வந்து நம்முடைய மணப்பாறை நகரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவுசார் மையம், நகராட்சி நிர்வாகத்துறையில் வரக்கூடிய ஒரு இதில் பள்ளிக்கல்வித்துறையில் வரக்கூடிய அந்த லைப்ரரி அறிவுசார் நூலகம், இப்போ அதை கொண்டு வந்து இப்போ நம்ம திறந்திருக்கோம் மணப்பாறை நகரத்தில். அதன் மூலமாக இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் மாணவிகள் வந்து அங்கே படித்து இப்போ இந்த ஆண்டு கடந்த ஆண்டு மட்டும் 16 பேர் வந்து அரசு பணி பெற்றிருக்காங்க, அரசு பணியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அங்கே கூப்பிட்டு அவர் மூலியமாக அந்த மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு சால்வையெல்லாம் கொடுத்து ஒரு புத்தகங்கள்லாம் பரிசு கொடுத்தோம். அப்போ அது மாதிரி வந்து எதையெல்லாம் அந்த மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். அமைச்சர்கள் மூலமாக உடனடியாக அந்த அரசு கனிவுடன் எடுத்து இதெல்லாம் செய்து கொடுத்து, இதெல்லாம் எங்களுடைய சாதனை பட்டியல்னு எங்களால் சொல்ல முடியும். அப்போ இதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், முன்னிறுத்தோம். இதை முன்னிறுத்தி இன்னும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் நான் சொல்லாதது இன்னும் ஒரு பெரிய ஒரு புத்தகமே போட்டிருக்கோம். 5 ஆண்டுகளில் வந்து என்ன செய்தோம் அப்படின்றத ஒரு புத்தகமே 5 ஆண்டு கால பணிகளை பற்றி நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கலாம். இதை நம்ம தொகுதி முழுக்க கொடுத்துருக்கிறோம். மக்களுக்கு ஒரு கிராமம் வாரியாகவே நம்முடைய பணிகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால வந்து இன்றைக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த முறையை விட 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு புதுமுக வேட்பாளர்கள் வந்து களத்தில் போய் சந்திக்கிறது வந்துட்டது ஒரு சவாலான விஷயம். ஆனால் ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ மறுபடியும் போய் நீங்கள் மக்களை போய் சந்திக்க போகிறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது களத்தில் வந்து உங்களுடைய ஒரு வரவேற்புன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டப்பணிகள்னு சொல்லி, வளர்ச்சி திட்டப்பணிகள்னு சொல்லி உங்ககிட்ட என்ன இருக்குங்க? ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? நிச்சயமா. அதாவது வந்து என்னுடைய தொகுதியினுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையில் ஒன்று வந்து காவிரியினுடைய உபரி நீர் மாயனூர் அணையிலிருந்து பொன்னணி ஆறு டேமு, கண்ணூத்து டேம் 2 அணைக்கும் கொண்டு வந்து நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள், கிணறுகள் இந்த இடங்கள்லாம் நீர் நிரம்பிச்சின்னு சொன்னால் விவசாயம் செழிக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியே ஒரு செழுமையான தொகுதியாக மாறிவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய இருக்குது. ஆனால் திட்ட மதிப்பீடு என்பது கிட்டத்தட்ட 1000-1200 கோடியை தாண்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிதி நெருக்கடி மிகுந்த சூழல் இருந்தால்தான் இந்த 5 ஆண்டுகளில் அதை வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அடுத்த 5 ஆண்டுகளில் அதை செயல்படுத்துவதற்கான ஒரு பணியை இன்னும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பணிகள் செய்வோம். அதுதான் என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக மக்களிடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். அதை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அரசும் அதை வந்து பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு திட்டமாக நாம் வந்து அதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து நம்முடைய மணப்பாறை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அதுக்காக வேண்டிய ஒரு சுற்றுவட்ட சாலை, அதாவது வந்து வெளியே கனரக வாகனங்கள் நகரத்துக்குள்ளார வராமல் வெளியே போகக்கூடிய வகையில் சாலை அமைப்பு, அதுக்கான பணிகளையும் நம்ம வந்து முடிக்கிருக்கிறோம். அதனால் அடுத்த ஆட்சி அமைந்தவுடன் அந்த பணிகளும் நிறைவடைந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படியாக அது அடுத்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த குடிநீர் பிரச்சனை, அந்த 800 கோடி ரூபாயில் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திட்டம் மிக முக்கியமானது. குடிநீர் ஒன்று, விவசாயத்துக்கான இன்னொன்று, இது 2ம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பால் உற்பத்தியில் திருச்சி மாவட்டத்தில் அதிகமான பால் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொகுதியாக என்னுடைய மணப்பாறை தொகுதி இருக்கிறது. விவசாயிகளினுடைய ஒரு துணை வருமானத்திற்கான ஒரு படி வந்து கால்நடை வளர்ப்பு. அந்த வகையில் வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய என்னுடைய இதை வந்து இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பற்றாக்குறை இருக்குது. அந்த மருத்துவமனைகள்லாம் அதிகரிப்பதற்கு, கால்நடை மருத்துவமனைகள் அதிகரிப்பதற்கு அதுக்கான திட்டமிடலாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த ஆட்சி காலத்தில் சரி செய்து பால் உற்பத்தியை இன்னும் அதிகரிப்பதற்கும் இன்னும் அந்த பால் பொருட்களை கொண்டு அதுக்கான பணிகளை செய்வதற்கும் நாங்கள் திட்டமிடுதல் வைத்திருக்கிறோம். சாலை வசதிகள், குடிநீர்ன்றது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னா ஈஸியாக போய் பீப்புளுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணுற விஷயமா அது இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக நிர்வாகத்துறை அமைச்சர் வந்து உங்கள் மாவட்டத்திலே இருக்காரு. மணப்பாறை தொகுதியை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்தவர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், மூத்த அமைச்சருக்கு தான் அதிகமாக அதை பற்றி தெரியும். எனவே எனக்கு வந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் சொல்லும்போது அதை வந்து அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் அந்த குடிநீர் பிரச்சனைகள் தீர்த்து வைத்ததெல்லாம் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியாக சொல்லலாம். இதெல்லாம் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த குறைகள்லாம் இன்றைக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ வந்து எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவர் வெளியூர்காரரு. ஓகே, அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட்டு, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. வந்து நான் உள்ளூர்காரன், நான் இங்கேயே இருக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் உண்மைதான், நான் வந்து கல்பாக்கம், புதுப்பட்டினம், அதாவது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்பு கொள்வதற்கு 24 மணி நேரமும் என்னுடைய செல்ஃபோன் எப்போவும் அணைக்காமல் தொடர்பிலே இருந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் இருக்கு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகள் என்னவாக இருந்தது, இந்த 5 ஆண்டுகள் என்னவாக இருந்தது என்பதை பார்த்தாலே சட்டமன்ற உறுப்பினராக நான் எப்படி பணியாற்றிருக்கிறேன் என்பதற்கான ஒரு முக்கியமான உதாரணமாக நான் பார்க்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் சட்டமன்ற அலுவலகமாக செயல்படலை. ஆனால் நான் இந்த 5 ஆண்டுகளில் 2 ஊழியர்களை அதுக்காக நியமித்து அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் அலுவலகம் திறந்திருக்கோம். 24 மணி நேரமாக அவங்க 2 பேரும் வந்து ஃபோனை ஆன்லேயே வச்சுருப்பாங்க. மக்களிடத்திலிருந்து எந்த குறைகள் வந்தாலும் உடனடியாக அது என் கவனத்துக்கு வரும். மக்களே எனக்கு நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொள்வாங்க. உடனடியாக அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அப்போ வந்து மக்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு என்பது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானதாக இருக்கிறது. உள்ளூரில் இருந்து கொண்டு உள்ளூரிலேயே இருப்பதாலேயே எல்லா பிரச்சனையும் தீர்த்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாயையை உருவாக்குறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. உள்ளூரில் இருப்பது மட்டுமே பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வாக நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் மக்களை சந்திப்பது அதை வந்து என்னுடைய சமூக வலைத்தளங்களை எடுத்து பார்த்தாலே சோசியல் மீடியாவில் என்னுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குழுமங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலே நான் எத்தனை முறை, எத்தனை வாரத்தில் எத்தனை நாள், மாதத்தில் எத்தனை நாள் தொகுதியில் என்னென்ன பணிகள்லாம் செய்திருக்கிறேன், என்னென்ன வளர்ச்சி பணிகளுக்காக நான் செய்கிறேன், சட்டமன்றத்தில் எத்தனை நாள். இது இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மணப்பாறை குறித்து சட்டமன்றத்தில் எத்தனை முறை பேசினார். நான் 42 முறை எனக்கு கிடைத்த எல்லா வாய்ப்பிலையும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக பேசியிருக்கிறேன் என்பது அவை குறிப்பு மட்டுமல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதனுடைய வீடியோக்கள் மக்கள் மத்தியில் வைரலாக இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. ஆக என்னுடைய பணிகள் 5 ஆண்டுகால பணிகளை இன்றைக்கு வெளிப்படையாக நான் வைத்திருக்கின்றேன். இந்த உள்ளூர் வெளியூர் என்ற இந்த ஒரு பிரச்சனையை மட்டுமே வைத்து என்னை வீழ்த்தி விடலான்னு நினைக்கிறது வந்து அது ஒரு தேவையில்லாத ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். தவிர நிச்சயமாக மக்களுக்கு அது தெரியும் எந்த நேரத்திலும். அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இது மாதிரி வந்து அனுமதி கிடைக்கவில்லை, அதுக்காக வேண்டி அவங்க 2 நாட்கள் சென்னைக்கு வர்றாங்க சொன்னாங்க. 2 நாளும் அந்த தொகுதி மக்களோடு கூட இருந்து அந்த அனுமதியை பெற்றுத் தருவதற்கு என்னென்ன பணிகளோ அதை அனைத்தையும் நாம் செய்கின்றோம். எங்கேயோ தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியில் ஒரு விபத்து, உடனடியாக நான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற காரணத்தால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய என்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை என்னுடைய தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிறேன். அந்த மக்களும் ஆர்வமாக வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், எங்கே இருந்தாலும் சரி. இது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் போயிட்டு ஒரு சிலர் பேர் இறந்துடுறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் மற்ற காரணங்களை இறந்து போகும்போது அந்த உடல்களை தொகுதிக்கு கொண்டு வருவதற்கு கூட வெளிநாடுகளில் சென்று தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க பணியாற்றுறாங்க பாருங்க, அவங்களை தொடர்பு கொண்டு அதுக்கு உதவி செய்யும். இப்படியாக என்னை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டு கால பொது வாழ்க்கை. நான் வந்து இந்த அரசியல், இந்த தேர்தல் நிற்பதற்காக அரசியலுக்கு வந்தவன் அல்ல. 30 ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக, மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமூக ஊழியன், ஒரு மக்களுக்கான ஒரு ஊழியராக நான் இருக்கிறத தவிர தன்னை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நினைத்து கொண்டு மக்களிடத்திலிருந்து ஒரு இடைவெளியை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அல்ல. எப்போதும் மக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு எளிமையான, ஒரு பழகுவதற்கும் அடுத்து வந்து செயல்படுவதற்கும் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் ஒரு எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே நான் என்னை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். வருங்காலங்களிலும் நான் அப்படி தான் என்னை வெளிப்படுத்துவேன். அந்த அடிப்படையில் இருக்கிறதால வேண்டி இவங்க வந்து இவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவர் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையே இவங்க திரும்ப திரும்ப பேசுவது என்பது வேறு எதுவும் பேசுவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தால் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் ஈடுபடாது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். பாஜக என்டிஏ கூட்டணி வந்து சில விஷயங்களை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கு, தேர்தலுக்கு அப்புறமும் சில விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சிறுபான்மையின் மக்களுக்கு மத்தியில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு அச்சுறுத்தலாக விளங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னு சொன்னால் சிறுபான்மையினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, அது ஒரு புறத்தில் இருந்தாலும் கல்வி பிரச்சனை யாருக்கான பிரச்சனை? எல்லாருக்குமான பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உயர்கல்வியில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வி முடிச்சுட்டு உயர்கல்வி போகக்கூடிய எண்ணிக்கை தேசிய அளவில் 27% சொன்னால் இங்கே 50 கிராஸ் பண்ணி நம்ம 51, 52 போயிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 2 மடங்கு நாம் அதிகமாக இருக்கிறோம். இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீதம் கல்லூரி போகக்கூடிய எனக்கு தெரியுமா? 98% பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரி போகிறாங்க. இதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு புதிய கல்விக் கொள்கை ஒன்று வருது, தேசிய புதிய கல்விக் கொள்கை ஒன்று வருது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் இருக்கு. இதை 3ஆம் வகுப்புலேயே பொது தேர்வு கொண்டு வந்து, 5ஆம் வகுப்புலேயே தேர்வு கொண்டு வந்து, 8ஆம் இப்படியே தேர்வுகளே கொண்டு வந்து பிள்ளைகளை
டிராப் அவுட் ஆக வைக்கக்கூடிய, இடைநிற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திட்டமிடுதல் இருக்கு. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இப்போ 10th வந்து எஸ்எல்சி பொதுத் தேர்வில் இந்தியிலையும் நீங்கள் வந்து ஒரு பாடம் எழுதி பாஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற முடியும்னு ஒரு நிலைமை வந்தா எத்தனை பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க படிச்சு 10ஆம் வகுப்பு தாண்டுவாங்க? அப்போ அந்த 3வது ஒரு இந்தியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகிறது. அதிமுக அதை எதிர்க்கலையே, பெரிய லெவல்ல பிரச்சனை ஆக்கலையே, சும்மா ஒப்புக்கு தானே இது பண்றாங்க. இப்போவாவது கூட்டணி வைக்கும் போது அதை எதிர்த்து நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விகள் தமிழ்நாட்டில் நாங்கள் விதிவிலக்கு கொடுப்போம்னாவது பாஜக சொல்லிட்டு வர்றதுக்காக பேசுவாங்கன்னு பேச மாட்டாங்க. அப்ப இவங்க எப்படி வெறும் சிறுபான்மையினருக்கு மட்டும் எதிராக இருப்பாங்க? பெரும்பான்மை மக்களுடைய கல்விக்கே எதிரானவர்கள் இவர்கள். அப்போ இது போன்று வந்து பல, இப்ப விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம், இந்த திட்டத்தை பத்தி வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நான் ஏற்க மாட்டோம். ஏன்னு சொன்னா 18 வயசு பூர்த்தியான ஒரு பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா தொழிலை செய்யறது, குழல் தொழிலை செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன். எங்க அப்பா செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்யறாரு, எங்க அப்பா முடி திருத்தம் தொழில் செய்யறாரு, எங்க அப்பா சலவை தொழிலாளர் இருக்காருன்னு சொன்னா நான் எங்க அப்பாவுடைய தொழிலை செய்ய போறேன், எங்க பரம்பரை தொழிலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டா அரசு வந்து லோன் தரோம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு இடத்தை கொண்டு வருது. 18 வயசு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? கல்லூரிக்கு அனுப்புவோம். 18 வயசு பிள்ளைங்க கல்லூரிக்கு போவோம். இவங்க குலத்தொழிலை கொண்டு வந்து ஊக்குவிச்சு பிள்ளைகளை வந்து அந்தந்த குலத்தொழிலே முடக்கக்கூடிய ஒரு குலத்தொழில் திட்டத்தை மறைமுகமாக ஒன்றிய அரசு கொண்டு வருது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கா? அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கான்னு சொன்னா கிடையாது. அப்ப அதை புரிந்து கொண்டு எதிர்த்து நாங்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதற்கு பதிலாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 35 வயசுக்கு மேல இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்க வந்து வங்கிகளை லோன் வழங்குவோம், குறைந்த மானியத்தோடைய லோன் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வர. இது எல்லாம் முதலமைச்சர் ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்களை பார்க்கக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் இந்த சதி திட்டங்களை புரிந்து கொண்டு தடுத்து நிறுத்துகிறார். அப்போ பாஜக சதி திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்துது. அதை பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாமல் அதிமுக அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுது. அப்ப இவங்க வந்து பெரும்பான்மையான தமிழ்நாட்டுக்கே எதிரானவர்கள். மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க. எல்லா மாநில உரிமையை பறிக்கிறதுல முதல் கையெழுத்து போறது யாருன்னு பார்த்தா இவர் தான். தன்னை விவசாயின்னு சொல்லிக்குவார். நேற்று அவருடைய வேட்புமனுல கூட அவருக்கு விவசாய நிலைமை இல்லைன்னு. அப்ப அவர் வந்து சும்மா விவசாயின்னு சொல்லிட்டு பச்சை துண்டு போட்டுட்டு போட்டாரே தவிர வேளாண் திருத்த சட்டம் வரும்போது முதல்ல அந்த சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டவர் இவர். சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு வாக்களித்தவர் அதிமுக அவனுடைய உறுப்பினர்கள். ஆக வந்து இவர்கள் வந்து பெரும்பாலான எல்லா மக்களுக்குமே எதிரானவர்கள். இவர்கள் வந்து முற்றும் முழுதுமாக துடைத்தெறியப்பட வேண்டிய சக்திகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் மிக தெளிவாக அந்த தீர்ப்பை மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க பேசும்போது அடிக்கடி எப்பவுமே சொல்லுவீங்க, நம்ம முதலமைச்சர் வந்து கனிவான முதலமைச்சர், துணிவான முதலமைச்சர்னு சொல்லியிருந்தீங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லி திமுக வந்து ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எதனுடைய நம்பிக்கையில் அப்படி போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவளுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வச்சு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. முத்தமிழர் கலைஞர் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு ஒரு முறை. அவங்க வந்து என்னன்னு சொன்னால் செய்வோம், செய்வார்கள் இவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றும் இல்லை பாருங்க, போன எடப்பாடி ஆட்சியின் போது கொரோனாவுடைய பெருந்தொற்று வந்து மக்கள் வீடுகளில் முடங்கி கிடந்த அந்த லாக்டவுன் நேரத்தில் 5000 ரூபா கொடுங்க வீட்டுக்கு முடங்கி கிடக்கிறாங்க, அவங்ககிட்ட எந்த வருமானம் இல்லாத அந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும் போது 1000 ரூபா கொடுத்துட்டு விட்ட எடப்பாடி. அப்போ என்ன சொன்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்து மீதமுள்ள 4000 நாங்கள் தருவோம்னு சொன்னார் முதலமைச்சர். வந்த உடனே கொடுத்தான்ல. அதே மாதிரி இப்போ என்ன சொல்றோன்னு சொன்னா, வந்த உடனே 8000 ரூபா கூப்பன் கொடுப்போம். நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அது எது தேவையோ, உங்க வீட்டில் எது இல்லையோ, வாஷிங் மிஷின் இல்லையா, ஃப்ரிட்ஜ் இல்லையா, அல்லது வந்து எது கிரைண்டர் இல்லையா, மிக்சர் எது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், 8000 ரூபா கூப்பனை தருவோன்னு சொன்னால் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இவர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்காரு. மிக முக்கியமாக கல்விக்கு பாருங்க, அதாவது புதுமை பெண் திட்டமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வன் திட்டமாகட்டும், என்ன அற்புதமான திட்டங்கள். இதை பற்றியெல்லாம் ஒரு புரிதலும் ஒரு அடுத்த கட்டமாக நான் இதோட சிறப்பாக செய்வேன். இப்போ சொல்றாருல்ல, அதாவது வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து நான் அதிகரித்து தருவேன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரு. இந்த கல்வி திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கோம், இதுக்கு ஒரு மாற்றாக நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லுங்க, இதோட சிறப்பா சொல்ல முடியல. அப்ப இந்த முதலமைச்சருக்கு வந்து அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இது வந்து வெறும் தேர்தலுக்கான அறிவிக்கை மட்டுமல்ல, அடுத்த தேர்தலை கவனத்தில் கொண்டு தேர்தல் லாபத்துக்காக வேண்டி மட்டுமே இவர் சொல்லவில்லை, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் வந்து வெல்வோம் 200.
அந்த நம்பிக்கை தான். மக்கள் வந்து அந்த அளவுக்கு இவர்கள் வந்தால்தான் தமிழ்நாடு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கும். அதனால தான் சொல்றோம், கனிவும் துணிவும் சொன்னா அவர் சொன்ன சொல்லு வந்து வெறும் வார்த்தைகளாக நான் பார்க்கவே இல்லை. இது வந்து செயலாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக நாம் பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, இது இவ்வளவு நாள் செயல்படாத துறையாக, வெளியில தெரியாத துறையாக இருந்தது வந்து விளையாட்டுத்துறை. இப்போ அதுல கூட பாருங்க, வந்து எல்லாத்துக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் கொடுப்போம்னு சொன்னா என்னுடைய தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கொண்டு வந்துட்டோம். மினி ஸ்டேடியம் உண்டு, விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அது அடிக்கல் நாட்டு நடந்து வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் அதாவது வந்து சாதாரண வீட்டு பிள்ளைகள், கலை கூத்தாடின்னு சொல்லுவோம்ல, இந்த கம்பி மேல நடக்கிறோம், அந்த பிள்ளைய பாக்குறாங்க. அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கு. அதாவது வந்து ஈரோடு மாவட்டத்துல கரட்டுப்பாளையம் சொல்லி ஒரு கிராமத்தை சேர்ந்த சினேகான்ற ஒரு பெண், அவங்க வந்து என்ன செய்ய, அந்த பெண் பேசும்போது சொல்லுது, இது மாதிரி நான் வந்து கம்பி மேலே ஏறி நடந்து இறங்கி வந்து தட்டு எடுத்துட்டு போயிட்டு கடை கடையா நான் வந்து பிச்சை எடுப்பேன். அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த பெண்ணு நான். என்னை வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறையின் மூலமாக என்னை எடுத்து ஜிம்னாஸ்டிக்கில் இன்னைக்கு உலக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெண்ணாக அவங்க மாறி இருக்காங்க. இன்றைக்கு பல்வேறு சிறந்த படிப்புகளை படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில எந்த குடும்பத்து பெண்ணு பாருங்க, ஒரு கலை கூத்தாடி குடும்பம்ன்றது எப்படி நம்ம பார்ப்போம் சமூக லெவல்ல, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளையை கொண்டு வந்து இன்னைக்கு உயர்த்துறதுன்றது யாரால முடியும்? அப்படி ஒரு பார்வை இருக்கணும்ல, சமூக நீதி பார்வை இருக்கணும்ல. எல்லாருக்கும் எல்லான்றது வார்த்தைகளாக இல்லாமல் வாழ்க்கையாக கொண்டு வந்து மக்கள் மத்தியில செயல்படுத்திருக்காங்கல்ல, இது எல்லாம் மக்கள் உணர்றாங்க. நரிக்குறவ சமுதாயமா இருந்தா கூட அவர்களுடைய உரிமை என்ன, அவங்களை சமூகமா உட்கார வச்சு சாப்பாடு போடுறது என்ன, இப்படி வந்து அவங்களுக்கு தேவையான பட்டா, வீடு, போக்குவரத்து இதெல்லாம் செய்து கொடுப்பது என்ன, தாய் மாணவர் திட்டம்லாம், இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றிலும் இப்ப செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறதால இது வந்து மக்கள் மத்தியில நன்றாக சென்றடையுது, உடனே போயிடுது. இது முதல் மாதிரிலாம் வந்து இன்னைக்கு வந்து ஏமாற்றி விட்டு போக முடியாது, மறைக்க முடியாது. இன்றைக்கு வந்து எல்லாருமே தொலைபேசியில எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் சரியானவர்களாக இருக்கிறார்கள், யார் தவறானவர்களாக இருக்கிறாங்க, யார் மக்களுக்கானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை 5 ஆண்டு காலம் கொடுத்திருக்காரு. அந்த சாதனைகள் தொடரணும், அந்த சாதனை தொடர வேண்டும். எவ்வளவு தான் நிதி நெருக்கடி கொடுத்தாலும் சரி, சொன்னார்ல 2000 கோடி 2150 கோடியை நிறுத்திட்டாங்க கல்விக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க எப்படியாவது கொடுங்க, நாங்க உங்க திட்டத்தை செயல்படுத்தணும். அப்படி இல்ல, நீ 10,000 கோடி நிறுத்தினா கூட உன் திட்டத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கு பாருங்க. அது ஒரு சாதாரண ஒரு துணிச்சல் இல்லை. இப்ப அதே மாதிரி திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பாருங்க, நீதிமன்றமே சொன்னால் கூட, நீதிமன்றம் ஒரு கீழ் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா மேல்முறையீடு இருக்கு. ஆனால் அதை அனுமதித்து அதன் மூலம் சட்ட ஒழுங்கு கெட்டு போய் மக்கள் மத்தியில சமூக நல்லிணக்கம் சேர்ந்து போச்சுன்னா அதை யார் திருப்பி கொடுப்பா? அதை ஒரு முதலமைச்சரால் உணர முடியும். இது மாதிரி வேணும்ன்ற நான் இப்ப வந்து இதுல ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி சூடு நடந்து 19 உயிர்கள் போனதுக்கு அப்புறம் என்னங்க அப்படி நடந்து போச்சுன்னு கேட்டா, நான் கூட இப்பதான் டிவியில பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரால் என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து ஒரு திறன் வாய்ந்தவர் வேண்டும், மக்கள் மத்தியில் மீது கனிவும் இருக்க வேண்டும், பிரச்சனைகள் வரும்போது துணிந்து நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும். இது இரண்டும் பொருந்திய ஒரு முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். எனவே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2.0 நிச்சயம் அமையும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இருக்கிற வேட்பாளருக்கு ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரமே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. இவ்வளோ ஒரு பிஸி டைம்லேயும் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு மனசு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.